அமைதி. தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, இளம் பெண்களே, நண்பர்களே, உறவினர்களே, அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தல் இன்னும் 4 நாட்கள் காலை தேர்தல். இந்த தேர்தலில் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் அனைத்து சட்டமன்றங்களிலும் போட்டியிடும் நான் எனக்கு இங்கே விரைவுள்ள தாய்மார்களும் பெரியவர்களும் நண்பர்களும் உறவினர்களும் ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய தெரிந்தவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லி இரட்டை சின்னத்தில் பெருவாரியான வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பாடம் பணிந்து கேட்டுக்கொண்டு நான் இந்த இங்கிருந்து நம்முடைய ஒடுகுத்தூர் என்பது நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசாங்கத்தில் நம்முடைய பெயர் இடம்பெறும். எனவே வருகை புரிந்துள்ள தாய்மார்களும் பெரியவர்களும் நண்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒட்டுமொத்தமாக இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய ஒடுகுத்தூருக்கு எவ்வளவு தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் போல தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய கட்சி அதிமுக அல்ல, அது போல நாங்களும் இல்லை என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் சொன்னோம்னா அது தப்பா போயிடும். நம்மை பார்த்து நம் மக்களை பார்த்து எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அதற்கு காரணம் 10 ஆண்டு காலத்தில் அவர் குறைவாரியாக கொள்ளையடித்த அந்த பண சிவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே வருகை புரிந்துள்ள தாய்மார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, உறவினர்களே, நேரத்தின் அருமையை கருதி என்னுடைய 10 மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் முடியும். இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்கு. வருகை புரிந்துள்ள அனைவரும் எனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் இவிஎம் மிஷின்ல 3வது இடத்துல என் பேர் வந்து பேர் பக்கத்துல போட்டோ போதுன இரட்டை இலை பக்கத்துல பட்டது எப்படி பெருந்திரளாக இப்பொழுது கலந்து கொண்டு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்திருக்கிறோம். இதை விட பன்மடங்கு உயர்ந்து நடைபெறும் 23ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இதே போல அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய ஒடுகுத்தூரில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை பாத பணிந்து கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் தா வேலழகன் அவர்கள் அணைக்கட்டு சட்டமன்றத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பொறுப்பாளம் போட்டு பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். அந்த பட்டம் வாங்கி கொடுக்கிற வார்த்தையை பேசுவாங்க தவிர ஜெயிச்சுட்டா யாரும் இது வரைக்கும் அதை பத்தியே பேசுறதில்லை. ஏன்னா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சிஎம், மினிஸ்டர், எம்எல்ஏ, கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் முதற்கொண்டு எல்லாமே அவங்கதான். அவங்க நினைச்சிருந்தா எல்லாமே வாங்கி கொடுத்துருக்க முடியும். ஆனா இந்த சட்டமன்றத்துக்கு பட்டா யாராலும் வாங்கி கொடுக்க முடியாது. அதை மட்டும் மனசுல வச்சுங்க. உங்களை போய் சொல்லி வாக்குகளை மட்டும் உங்களை போய் சொல்லி ஏமாத்துவாங்க. அதை மட்டும் மனசுல வச்சுக்கிறேன். நம்ம எல்லாரும் நம்ம இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதுக்கான வழிமுறை இருக்குது.
அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற வழியை நம்ம வந்து அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டு அதுக்கான உண்டான ஏற்பாடு நாங்க எல்லாம் பண்ணி தரோம். அதை வாக்குறுதியா நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால போய் சொல்லி வாக்கு கேட்பாங்க, நான் பட்டா வாங்கி கொடுக்குறேன், பட்டா வாங்கி கொடுக்குறேன். அதை மட்டும் எப்பவுமே நம்பாதீங்க, நம்பாதீங்க, நம்பாதீங்க மக்களே. அனைவரும் ஒன்றிணைந்து தயவு செய்து அண்ணனுக்கு இரட்டை இலையை வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.